सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा जनक जननी मध्यकथितं सवादारे मोदे सहगमया नाट्यमनया நாட்டியம் நாட்டியம் ரெண்டு நாட்டியம்ங்கிறது ஸ்ரீ மட்டும் பண்ணக்கூடியதான டான்ஸ். பரதநாட்டிய சாஸ்திரத்துல ஸ்ரீ மட்டும் புருஷாண்டிய சம்பந்தம் இல்லாம பண்ணக்கூடியதான ஒரு நடனத்துக்கு நாட்டியம். அதே போல புருஷாள் மட்டும் பண்ணக்கூடியது தாண்டவம்னு பேரு. தாண்டவம்னு சொன்ன புருஷர் மட்டும்தான் பண்ணணும், புருஷாள் மட்டும் பண்ணலாமா சார் அப்படின்னு இருக்கு. அப்படி அந்த தாண்டவத்துல ஒரு சொல் தாண்டவம், ஒரு காலை மேல வச்சு ரெண்டாவது கால மேல தூக்கிட்டு அப்படிப்பட்டதான தாண்டவங்கள்லாம் ஒரு சொல் தாண்டவங்கள் பண்ணியதான நடராஜ மூர்த்தி சுரூபங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பரதநாட்டிய சாஸ்திரத்துல விசேஷமா ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம மனதில் இருக்கக்கூடியதான எண்ணங்களை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றதுக்காக அந்த இமோஷன் அபிப்பிராயங்கள் அவைகள் இன்னொருத்தருக்கு வரணும். அதை சொல்றது வாயால சிலது சொல்லிவிடல, சிலது வாக்கால சொல்ல முடியாது. அது 4 பேருக்கு அபிநயம் பண்ணி தான் காட்ட முடியும். அது அபிநயம் பண்றதுன்னா அது ஆக்ட் பண்றது. அப்படி 9 விதமான ரசங்களையும் சொல்லலாம். அந்த 9 விதமான ரசங்கள்ல சுருங்காரம் எல்லோருக்கும் தெரியும், சீக்கிரம் தெரியும். ஆனா சில ரசங்கள் சொல்ல முடியாது. விஸ்வத்தம் அருவருப்பு, அருவருப்பு எப்படி சொல்லு, அது நடனம் பண்ணிதான் சொல்லணும். வெட்கம், வெட்டம்னா என்னது, அது வெட்டத்தை வெட்ட மட்டும்தான் காட்டி கொடுக்கணும். இப்படி சில ரசங்கள்லாம் அவைகள்ல இந்த தருண ரசம் அழுகை. அதே போலயே பக்தி, இந்த 9வது ரசம் பக்தி இருக்கு. அதுவும் நம்ம எடுத்து சொல்ல முடியாது, அது தாரா உள்ளவங்க வரணும். அப்படிப்பட்டதான எல்லா ரசங்களையும் எடுத்து காட்டுறதுக்காகவும் இந்த நாட்டியமானது வந்தது. அந்த நாட்டியமானது ஸ்ரீ பிரதானமாக இருக்கிறதையானால் அதுக்கு நாட்டியம் என்ற பெயர். அதுவே புருட பிரதானமாக இருக்கிறதையானால் தாண்டவம் என்ற பெயர். இந்த நாட்டியமும் தாண்டவும் சேர்ந்து பண்றனா அம்பாளும் பரமேஸ்வரனும். அவதான் முதல்ல இந்த உலகத்துக்கே நாட்டியத்தை கொடுத்தவன். அதே போலயே சொல்லும் பொருளாக அவன் தான் இருந்துட்டு இருக்கா. ஒரு சொத்துக்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு சம்பந்தம். அந்த சொல்ல விட்டு பொருள் போகாது, பொருளை விட்டு சொல்லு போகாது. எந்த ஒரு சொல்லு சொன்னதுமே உங்களுக்கு இந்த பொருளைத்தான் குறிக்கிறார் என்று உங்க மனசுக்கு ஏற்படும். அதே போலயே ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்தினால இந்த பொருளை இந்த சொல்லாத சொல்லலாம் உங்க மனசுக்கு அந்த சொல்லு ஞாபகம் வரும். அந்த ரெண்டு எப்படி சேர்ந்திருக்கு அப்படி சேர்ந்திருக்கணும். தாம்பத்தியம்னு சொன்னா இதான். வெளியில ஒருத்தருக்கு சண்டை போட்டுனாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியா இல்லைன்னு அந்த பக்கம் ஓடாம பார்த்தீங்கன்னா அதான் தாம்பத்தியம். அது அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நமக்கே ஒரு சம்பளம் நினைக்கிறான் பார்த்தீங்களா, இதான் தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியமானது எப்படி இருக்கணும், அனுகூல தாம்பத்தியமா இருக்கணும். அனுகூல தாம்பத்தியமா எப்பொழுது 2 பேரும் சேர்ந்து பகவானுடைய சரணாகி அடையறதுக்காக இருக்கணும். லௌகிகமான விஷயத்தில் இருக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா இந்த தாம்பத்தினுடைய பரமகாட்சி எங்க இருக்கு, இப்பிறவில 2 பேரும் சேர்ந்து பகவானா அடையணும். அதற்காகத்தான் விவாக மந்திரங்கள் சொல்லும் பொழுது இந்த மந்திரங்களும் சொல்வது இப்படித்தான். அதனால விவாகம் ராமன் சீதையை தேடும் பொழுது நினைச்சா என்ன இந்த ராமன் இப்படி ஒரு பொண்ணு காணவே இப்படி அழகாதே, என்ன நான் ஒற்றுமையோ மகாவீரன்னு சொல்றேன், நீ சொன்னார் இல்லைன்னா பண்ணினேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு பெண்ணு கிடைக்கலன்னு என்ன பண்றது,
கல்யாணம் அப்படின்னு நினைச்சாலும் அவருக்கு. ஆனா இதே அருணர் அங்க சீதா தேவியை பார்த்தா சுந்தரகாண்டல் பார்த்த பிறகு அவருக்கு தெரிஞ்சுதான், ஓஹோ நம்ம நினைச்சதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த அம்மா அந்த ராமன் காணுங்கிறதுக்காக ஏகவே நீகராசினா அதற்கையாக வந்தாச்சு அடிகள் தலை வாங்கிக்கல. அதே புடவையோட இருந்துருக்கா, அழுபத்தில் இருக்கா, எப்படியாவது ராமனை அடைகிறப்ப ஒரு மனசுல அபிப்பிராயம் இருக்கு. இது எப்படி வரும்? அதே போல ஏதோ கணக்கிலே விட்டு போயிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுது அப்படி போகும் அப்படின்னு இருக்கிறாமோ இல்லையா? அந்த ராமனே சகலம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கான்னு சொன்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கணும். நம்ம என்னமோ ஆகையால்தான் இந்த சீதையை நடந்தது ராமன் இவ்வளவு பிரியத்தோட கொண்டிருக்க. நான் என்னமோ நினைச்சேன், ராமன் நிஜமாகவே ரொம்ப திருடமான மனசு உள்ளவர் தான். ஏன்னா அவருடைய மனசு இருப்பால செய்யப்பட்டது. இது என்ன இப்படிப்பட்டதான சீதாதேவி காரணம் என்ன? அங்கே ஆசை வர வேண்டாமா? என்ன நினைச்சது என்னையோ ஒரு மாதிரி அப்படி நினைச்சது கேட்க முடியுமானவர என்னன்னு அதான் அந்த பரஸ்பர அந்யோன்ய தாம்பத்தியம் அதை சொல்றது. அந்த தாம்பத்தியம் வரணுமே ஏன்னா இந்த ஸ்லோகம் அந்த பதிபத்திரங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு முறையாக எல்லா செயலும் செய்யணும். என்னமோ பண்ணிக்கிறேன் கல்யாணம் இந்த காலத்துல. ஆனா விவாகமானது அவளுக்கு லௌகிகமான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் என கூறுகிறான அபிப்பிராயத்துல இருக்கே ஒழிய நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நல்லா 4 பேர் தோழருக்கு நம்ம வசதியா இருக்கோம் காட்டி கொடுக்கணும் என கூறுகிறாங்க. என்ன முடிக்க தவிர வசுதா இந்த தாம்பத்தியம் எங்கே பரிவசிக்கிறது? எதற்காக விவாகம் வேதத்துல சொல்லியிருக்க அப்படின்னு அபிப்பிராயம் ரொம்ப பேருக்கு தெரியல. தெரியலன்னு சொன்னா அதுக்கு காரணம் நாம வாழ்க்கை சொல்லலை. அதை ஞாபகம். ஏன்னா வேதத்துல இருக்கிற மந்திரங்களோ விவாக மந்திரார்த்தமோ இவைகள் நமக்கு சொல்லமோ அவளுக்கு தெரியல. அவளுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரல, காலையில சொல்லி தரல, அவளுக்கு வேற விஷயம் சொல்றதுக்கு வழி இல்லை. நீங்களும் சொல்லல, எப்படி தெரியும்? அவன் என்ன தெரிஞ்சிருக்கா? உலகத்துல மற்ற நாடுகள்ல எப்படி இருக்காரோ அதுதான் உதவிங்க கூடியதான எண்ணங்கள் இருக்கா. அவளும் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். சொன்னாதானே சொல்ல முடியும். ஆனா என்ன விவகாரம் இருந்துச்சுன்னா அவளுக்கு இதனுடைய தத்துவம் புரியல. எப்ப புரியும்? ராமாயணம் பாரதம் இது போல கிரந்தங்களை அவ வாசிக்கணும். வெறும் டிரான்ஸ்லேஷன் வாசிச்சா போடாது, மூலக்கிரந்தத்தை வாசிக்கணும். அதான் இருக்கேன். யார் டிரான்ஸ்லேட் பண்றாரோ, யார் அதை பத்தி சுருக்கமா எழுதுறாரோ, கதையை மட்டும் எழுதுறாங்க, தர்மத்தை எழுதுறது இல்லை. தர்மத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த கிரந்தங்களே வந்திருக்கு. ஆனா அவன் கதையை தான் எழுதிட்டு இருக்கா, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா, தர்மத்தை சொல்றது இல்லை. தர்மம் சொல்லணும். அந்த தர்மமானது என்ன சொல்றது? விவாகத்துல அவ 2 பேரும் சேர்ந்து இப்பிறவியில வருவானா கேட்கும். அதுக்கு வழி என்ன? இந்த தாம்பத்தியங்கிறது ஒரு வழி. அதனாலதான் கர்ம சேர்ந்து தர்மத்தை பண்ணுவான். உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவான், நீ பண்ண பொழுது அவரும் தர்மத்தை பண்ணுவான். அப்படின்னு 2 தர்மங்களும் இந்த தரம் பாருங்க. அடுத்ததாக உபாகரமா வருது இந்த வாரத்துல. உபாகரமான என்ன? ஒரு 6 மாதம் வேதாத்தியனம் பண்ணி அதுக்கு பிறகு அடுத்த 6 மாதங்கள் அந்த வேதத்தை புதுசா கற்றுக்கொள்றதை நிறுத்தி அந்த பழைய பாடத்தை மறுபடியும் சேர்க்காகும்படி பண்ணணும், நோட்டு பண்ணணும். அதே போல வேதத்துக்கு அங்கமான சித்தா, கல்பம், வியாக்கரணம், வேதத்தம், கண்ட்ரோல், ஜோதிடம் இவைகள்லாம் வேதாங்கங்களையும் சைட் பை சைடு படிக்கணும். அப்பதான் அந்த வேதத்தினுடைய பொருளானது நமக்கு நன்றாக அர்த்தம். நோட்டு பண்ணிட்டே இருக்கிறதுனா கொஞ்சம் தூரம் நோட்டு ஆகும், அதுக்கெல்லாம் நின்று போயிடும். அப்ப என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆற போடணும். ஆற போட்டு இது பண்ணீங்கன்னா என்ன நல்லா நோட்டாயிடும். மனசுக்கு புரிஞ்சா கொஞ்சமே இருந்தேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல சகஜமானது. ஆனா கொஞ்ச நேரம் எனக்கு கொடுக்கல, ஏன்னால் தானம் கொடுக்கல, ஏன்னால் அது தானா எல்லாத்தையும் கொண்டு இதெல்லாம் பழைய நாள் அவங்களுடைய கைகாலையும் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேன் நம்ம மனசுல. அதனால ஒரு 6 மாதம் வேதாத்தியனம் பண்ணணும். ஒரு 6 மாதம் அங்கங்களை அத்தியனம் பண்ணிட்டு இருக்கோம். வேதங்களை வெறுமனை ஒரு தடவை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? நல்லா அது புரிஞ்சு செஞ்சாயிடும். அடுத்ததாக திருப்பி ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடியதுன்னா இப்ப சொல்லக்கூடியதான உபாகரமானது. மறுபடியும் வேதத்தை புரிஞ்ச விட்ட வேதத்தை எடுத்துக்கணும். அங்க விடவே இல்லை, இயந்திரம் எடுத்துக்கலாம். அது விட்ட வேதத்தை மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம் உபாகரமா அப்படின்னு விசேஷமாக. அது எதிர்வேதிகளா இருந்தா பௌர்ணமி சிரவண நட்சத்திரம், ரிக்வேதிகளா இருந்தா சிரவண நட்சத்திரம், எதிர்வேதிகளா இருந்தா தனித்த நட்சத்திரம் அவரோட பௌர்ணமி. அதாவது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி வரும். இது குருநாள் பண்ணக்கூடியதான வேதாத்தியமும் வேத சம்பிரதாயம் இவைகளுக்காக சொல்லியிருக்கோம். அதோட சேர்ந்து விசேஷமாக வரலட்சுமி விரதம் ஸ்திரீகளுக்கு எப்படி
நாட்டுல எப்படி சேர்ந்திருக்க பாருங்க. அந்த இடம் இந்த இடம் கர்மமானது 2 பேரும் பண்ணணும். நான் தான் பண்ணுவேன், நீங்க பண்ண வர்றதே இல்லை. பகத்துல இருந்த ஸ்திரீகள் தான் பண்ணணும். அந்த ஸ்திரீகள் பண்ணும் பொழுது எவ்வளவு பக்தியோட காணப்படுறது, ஒவ்வொரு விதமான பட்சணங்கள்லாம் பண்ணி அது ஒவ்வொரு விதமான புத்தகங்கள்லாம் கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணி விசேஷமா பக்தியோட பண்ணிட்டு அந்த பக்தி எங்கே போறது உங்களுக்கு இந்த இடத்துல நிற்கிறது. இந்த பக்தி தான் இவளுக்கு இந்த தர்மத்தை கொடுக்கிறது. இருந்ததான இந்த பக்தியானது அந்த காலமுறையில அந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் ஒரு 11 மணி வரைக்கும் அவளுடைய சிந்தனை எல்லாம் இங்கே தானே இருக்கு. இது ஒழுங்கா இருக்கணும், அது ஒழுங்கா இருக்கணும், வாத்தியார் வந்தப்போ அது பண்ணணும், புத்தம் சரி பண்ணியாச்சா, இது பண்ணியாச்சு, அது ஒழுங்க வரும். அப்புறம் சாயங்காலம் எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதனால என்ன ஆறுது இந்த பக்தி சர்வதா சர்வகாலம் மனசு ஓரிடத்துல நிற்கிறது. இப்படி இந்த கர்மங்கள்லாம் 2 பேருக்கும் அந்த 2 பேரும் கிரகஸ்தாசிரமத்துல வரும். அந்த கிரகஸ்தாசிரமத்துல வரக்கூடியதான் அந்த கர்மமானது நினைக்கணுமையானால் நினைச்சு நிற்கணுமையானால் அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். ஜெகன் ஜன ஜனனி ஜனக ஜனனி மஞ்சரிடம் இந்த உலகம் முழுக்க அம்மாவும் அப்பாவும் மாதிரி உங்களுக்கு ஏற்படும். உலகத்துல முதல்ல அம்மாவானவள் என்ன பண்றா, அவளுக்கு அந்த பிறந்ததான குழந்தைக்கு சாரீரகமான எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும். பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து வளர்த்து எல்லாமே உண்டாக எழுந்துக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அம்மா தான். பிறகு அவன் இந்த உலகத்துல வாழலைன்னா அவனுக்கு வேண்டியதான படிப்பு மார்க்கதர்சனம். அந்த மார்க்கதர்சனத்தும் அப்பா பண்றான். ஆனப்புறம் ஆச்சாரியன் உங்களுக்கு மோசத்துக்கு வேண்டியதான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கிறார். ஞானக்கல்ல அவர் கொடுக்கிறார். ஞானமயமான தெரியத்தை கொடுக்கிறது குரு. ஆனா இந்த உலகத்துல நீங்க வாழத்துக்கு வேண்டியதான எல்லா வசதியும் கொடுத்தது அம்மா தான். சரீரத்தை கொடுத்தா சரீரத்துக்கு நீங்க வாழ்ந்து தனியா எழுந்து உட்கார்ந்து நடந்து இங்கேயும் போற வரைக்கும் அம்மா 1000 கண்களோடு எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பயம் இல்லை. கிராமாந்திரத்துல போனேன் குழந்தை அங்க விட்டு போனேன்னா பூனை வரும், அது வரும், இது வரும், நாய் நெறி எல்லாம் வரும் தெரிகிறது. அதனால ஒவ்வொரு கணமும் அதை பார்த்து கொண்டிருப்பா. அதே விதமாக அப்பாவானவர் அவருக்கு நல்ல குணங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறேன். இப்படி அம்மா அப்பா 2 பேர்னாலையும் அந்த ஆச்சாரியனாலையும் யார் வளர்க்கப்பட்டாரோ அவன் தான் வாழ்க்கையில முழுமையான மனிதனாக ஆகிறார். அதனால்தான் உபரிடத்தெல்லாம் மாத்திருதேவோ பகவான் அம்மா உதவி அப்பா உதவி ஆச்சாரியம் உதவி அவளை வளர்ந்த மாதிரி பார்த்து கொள்ளணும்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் நீ இன்னைக்கு லட்சமா இருக்க வாழ்க்கையில பரிபூர்ணமான நிலையை அடைகிறாங்கன்னா அது அவளுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம். அப்படி உலகத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவா இருக்கிறது யாரு? நம்ம அப்பாவும் தெரியும், அம்மாவும் தெரியும், ஆச்சாரியம் தெரியும். உலகத்துக்கெல்லாம் நல்லது அந்த அம்மா அப்பாவுடைய ஒரு அபிமானம் நமக்கு கிடைக்கணும். அது ரொம்ப எத்தனையோ குழந்தைகள் பிறந்ததே அம்மா காரணமாயிட்டான். இல்ல அப்பா இல்லாம போயிடுறாரு. இந்த காலத்துல அப்பா அமெரிக்கால இருக்கா, துபாயில இருக்க. அதனாலதான் காசு அனுப்புறாரு. அப்பதான் சௌக்கியமா இருக்க முடியும். காசு அனுப்புறா எல்லாம் பண்ணலாம். ஆனா அபிமானம் வராது. அது பக்கத்துல இருந்து கவனிச்சதா. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பக்கத்துல இருந்து அவளை கவனிச்ச அந்த அபிமானம் அது வசதி. அவெல்லாம் யாரு காப்பாத்துவா? எப்படி கிடைக்கும் வாழ்க்கையில அப்ப அடியே அனுப்புறோம். அதான் எல்லோருக்கும் பிறந்த சகல பிராணிகளுக்கும் அம்மாவையும் அப்பாவையும் மறந்து கொண்டு பகவத்கீதையில உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் ஈரம்பு என்ற ஜீவராணிகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வியக்திக்கும் தான் அப்பாவா இருக்கலாம். அத்தனை பேரும் ஒரு மனிததான் அவர் தான். அதே போல அத்தனை பேருக்கும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அவர் தான். நீங்க தங்கத்துக்கு இடம் கொடுத்துருக்க, உட்கொள்ளக்கூடியதான ஆனந்தத்தை கொடுத்துருக்க, அது ஜீர்ணம் பண்ணக்கூடியதான சக்தியை கொடுத்துருக்க, ஜீர்ணமானவரை நம்ம உடம்புக்கு எல்லாம் மனப்படி எல்லாம் கொடுத்துருக்க. ஒவ்வொரு விவகாரமும் நீங்க கவனித்துக் கொண்டே இருக்கணும். இத்தனையும் பண்ணிக்கொண்டு உங்களை காப்பாற்ற நல்ல வழியில போறதுக்கு பண்ணி கொண்டிருக்காரு. அப்படிப்பட்டதான ஒரு தத்துவம் இதனால ஏற்படுது. ஒவ்வொரு ரசங்கள் சுங்காரம், வீரம், பயம், இலக்கம், பயானகம் அப்படின்னு எல்லா விதமான ரசங்களையும் காட்டக்கூடியதான மகாதாண்டவனகம். மகாதாண்டவம் துரித தாண்டவம் காணாமல் பூமியில நிற்காமலேயே தாண்டவம் ஆடக்கூடியதான ஒரு சுரகம். நாட்டியமானது மென்மையாக இருக்கும். ஸ்திரீகள்
பண்ணக்கூடியதான இது இருக்கு, அது சுங்காரம். அப்படி இருக்கிறத சில ரசங்களை சொல்லணும். கருண ரசம் அதெல்லாம் குருகால பண்ணக்கூடியது வீரம். அப்படிப்பட்டதான ரசங்களை எல்லாம் சொல்லக்கூடியது மகாதண்டவனம். இப்படி இந்த ரெண்டும் உபாபியாமேதாபியாம் இந்த ஸ்ரீசபமாக இருக்கக்கூடியதான மென்மையான வாழ்க்கையில வரக்கூடியதான இனிமையான ஒரு செயல்களும். அதே போல நீங்க பூஜை பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும், நீங்க நிதானமாக சௌக்கியமா இருக்கலாம். அதே போல பேசும் பொழுது 4 பேர் இடத்துல எப்படி இருக்கணும். ஆனா வேலை செய்யும் பொழுது நிதானமா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எதிர்ப்பு அப்படி பண்ணணும். ஆகையால் சில செயல்கள் நிதானமாகத்தான் பண்ணணும், சில செயல்கள் வேகமாகத்தான் பண்ணணும். அந்த ரெண்டும் உங்களுக்கு அதாவது வரணுமையானால் அதுக்கு தகுந்ததான பதார்த்தம் வரணும். இந்த ரெண்டும் நம்ம சரீரத்தில் ஏற்படுறதுக்காக இப்படி மென்மையான நல்லதான எண்ணங்கள் வருவதற்காக ஏற்படக்கூடியது சமயா சக்தியில். அதே போல இது ஆண்டவ சக்தி மகாதண்டவனம் சுபாபியாமேதாபியாம் உதய விதி. இந்த ரெண்டும் உதய விதி நம்ம சரீரத்துக்குள்ள தோணணும். எப்ப நிதானமா பண்ணணுமோ, என்ன தர்மங்கள் ஒழுங்காக நிதானமா பண்ணணுமோ அவைகளை நமக்கு பண்ண வரணும். எது வேகமாக பண்ணணுமோ அதையும் பண்ண வரணும். அதே போல உள்ள இருக்கக்கூடியதான எல்லா சக்திகளும் திறமைகளும் வரணும். சமாதாபியாம் இந்த ரெண்டும் சமாதாபியாம் உங்களுக்கு வரும். அப்படி அம்மா நீங்க உலகத்துலன்னா அம்மா அப்பாவா இருந்தது. உலகத்துல யாரு அனாதைன்னு சொல்றதுக்கு இல்லை. சில பேர் நினைக்கிறேன் நமக்கு யார் இருக்கா, யார் எதிர்ப்பான்னு கேட்கணும். யாரும் இருக்க மாட்டாங்க. ஒட்டியாதான் வந்து ஒட்டியாதான் போகணும். கஷ்டப்படுறீங்க இன்னொரு அவங்களோட கூட வரையும் சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வேணா வரலாம், சினிமாக்கு வேணா வரலாம், வர்றதுக்கு கூட வர முடியுமா? முடியாது. இது வேணும்னு சொன்னாலும் ஐநூறு போறதுக்கு ஆளும் தெரியல. யாராருக்கு கர்மா முடிஞ்சதோ அப்பதான் அவ போகணும். ஏதாவது சமையாக மகான் 2 கட்டைங்க நதியில போட்டுடணும். அந்த ரெண்டும் சேர்ந்து போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தண்ணி இருக்குதுன்னா ஒரு கட்டை நெல் போயிடும், ஒரு கட்டை போயிட்டு இருக்கும். அப்படிதான் ஞாபகம் யார் வசிஷ்டர் சொல்லித்தரார். ராமனுடைய 8 வயசுல அப்பதான் 8 வயசுல புரியுது அவருக்கு. இன்னாலதான் சீதாவியோட ஏற்பட்டதா ஓஹோ வசிஷ்டர்னால நம்ம புரிஞ்சு. இதை பண்றது கர்மங்கள் அப்படித்தான் நமக்கு வாழ்க்கையில அனுபவம் வந்தாதான் புரியும். ஆனா அதையெல்லாம் தாங்கி இருந்து பொறுத்து வரக்கூடியதான திறமை அன்னைக்கு நம்ம படித்த பாடத்தினால இதற்கு காரணம் இந்த தஸ்மா சாஸ்திரம் பிரமாணமே காரியாகாரிய வியவஸ்திகள். ஒரு மனுஷன் முன்னுக்கு வரவையானால் அதுக்கு என்ன எப்படி அவன் எடுத்து நடந்து கொள்ளணும் சாஸ்திரத்தின. இப்படிப்பட்டதான பதார்த்தம். நான் அனாதைன்னு சொல்றதுக்கு யாரும் ரெசிபியே கிடையாது. எல்லோருக்கும் அப்பா இருக்காங்க, எல்லோருக்கும் அப்பா இருக்காங்க. உங்களுக்கு எந்த சமயத்துல எது வேணும்னாலும் அந்த சமயத்துல நீங்க நம்பினீங்கன்னா கிடைக்கும். இது என்னால எப்படி முடியும், இதை நினைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களால முடியும் என்று காட்ட வேற காரணம் என்ன? அந்த நம்பிக்கை உங்களுக்கு பகவான் ஆராதனை பண்ணிட்டு நிச்சயமா எல்லா எப்படிப்பட்டதான துன்பத்துல மனுஷன் தப்பிட்டு வரலாம். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவளால முடியாது என்று நிர்பர் ஆயிடுறான். அதனால அவனுடைய திறமையை அவனே நாக பண்ணி கொண்டிருக்கான். அது இல்லைங்கிறதுக்காகத்தான், அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் நிச்சயமாக நமக்கு சொல்றது இப்படி தியானம் பண்ணுங்க. அம்பாவுடைய மூலாதாரத்துல 2 சக்திகள் சமயா சமயா நவரசமஹாதாண்டவனம் மகாதாண்டவம் நடக்கிறாங்க. பாரதிய தலைமை எல்லா போதையும் இந்த ரெண்டும் எனக்கு வரணும் என்பதற்காக தகையா மகாதேவியோட நம்ம என்ன பண்ணினோம் பாருங்க. வெறும் தியானம் பண்ணினா நீங்க தியானம் பண்ணினதுனாலையோ பூஜை பண்ணினதுனாலையோ அம்பாளுக்கு உதவியாக ஒண்ணும் ஏற்படல. ஆனா என்னென்ன அந்த செய்யாரு உங்களுக்கு நல்லது பண்றது. ஜனக ஜனனி மஜ்ஜகரிடம் இந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சுரூபம். இது உலகத்துல இருக்கிற எல்லோரும் போட்டு கொண்டிருக்கா. காயத்ரி ஜபம் பண்ணும் பொழுது நாங்கள் இதைதான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த தெய்வத்தை கொண்டாடும் பொழுதும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த தெய்வத்துக்கும் ஓங்காரம் சொல்லணும். ஓங்காரம் என்ன சொல்றது, இந்த ஜெகஜன ஜனனி ஜெகதினம் அப்படின்னு பாரதிய பரமேஸ்வரால அந்த ஆதி தம்பதிகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. இதுதான் விசேஷமாக மனிதரும் தேவரும்
தேவனை கோமளமே கொன்றை வாசரை மேல் மனிதரும் திங்களும் பாம்பும் மனிதரையும் படைத்த மனிதரும் வீயும் ஒன்று என்னாடும் பொருந்துகவே அப்படின்னு மனிதர்களும் தேவதைகளும் மாயா மொழிவரும் அழியாததான மார்க்கத்தையும் போன்றதான மனிதர்களும் சென்னை தனிதரும் தேவடி எல்லாரும் வணங்கி கொண்டிருக்கக்கூடியதான அம்மாவுடைய திருவடி கோமளமே கொன்றை வாசரை மேல் மனிதரும் அந்த பரமேஸ்வருடைய தலையில இருக்கக்கூடியதான திங்களும் பாம்பும் பாம்பெல்லாம் கதப்பிறையென்ன பகீரதையும் கங்காதேவியென்ன படைத்த மனிதரும் வீயும் இப்படி பார்வதி பரமேஸ்வரால் ரெண்டு பேரும் என் புத்தி என்னாலும் என்னுடைய மனசுல எப்பொழுதும் புத்தியில எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தாற்பயத்தை இப்படி யாரு தியானம் பண்ணிட்டு இருக்காரோ அவளுக்கு முன்னால சொன்னதான சகல பாபங்களும் போகும்போது போன ஸ்லோகத்துல சொன்னேன். போனதிலே அவன் நிர்குண சாட்சா்காரம் ஜோதிஷாம் ஜோதி ஜோதிஷர்களுக்கெல்லாம் ஜோதிஷா. அதனால்தான் நீங்க தியானம் பண்ணும்போது இந்த கற்பூர ஆரதி பண்ணும்போது அங்க சூரியன் பிரகாசிக்கிறேன் சந்திரன் பிரகாசிக்கிறேன் நட்சத்திர சூரியோ பாதி ஜோதிஷா. அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபம் உங்களுக்கு காணப்படும். அந்த காணப்பட்டதான ஜோதி ஸ்வரூபமானது நமக்கு சர்வ மங்களமான சைதன்ய மூர்த்தியாக இப்படி காணப்படும். ஆகையால் இந்த ஞானம் வந்தது சரீரத்துக்குள்ளே அந்த ஈஸ்வர சாட்சா்காரம் கண்ணுக்கு முன்னால ஏற்படுங்கிறது அது வேற. சரீரத்துக்குள்ளேயே இதயத்திலையும் இந்த சாட்சா்காரம் ஏற்படும் என்று அந்த ஜீவன் முத்த நிலையை சொல்லி முடித்திருக்கார். இந்த சொல்றதே மோடி சக சமயானவரையானவர்மானம் மன்னே நவரசமாகம் சவங்கடம் உபாப்யாம் உபயவிமுச்சியதயாசனாதாப்யாம் ஜன்யே ஜனக ஜனநீமஜனவிதம். சாதாரணமாக வியாதிகள் சரீரத்துல வரதுண்டு, கஷ்டங்கள் வரதுண்டு. ஆனா அவைகளுக்கெல்லாம் மனது அவைகள்லாம் நம்ம கொடுக்கலாம். இந்த மனசுல தளர்ந்து போறான் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மருந்து கிடையாது. டிப்ரெஷன் சொல்றா பார்த்தீங்களா, என்ன டிப்ரெஷன் யார் என்ன சொல்ல முடியும்? எல்லாமும் தான் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு, ஆஹா இருக்கு, இதுதான டிப்ரெஷன். அவன் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிற வாழ்க்கை இந்த ஸ்லோகம். இது ஜனநீமன்னு ஒரு ஸ்லோகம். அனாதுடன் காணுதான் என்று தனாதுடன் சொல்லும்போது அனாதை இல்லைங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். நம்மளை யார் கவனிக்கிறா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற யார் கவனிக்கணும்? அம்மா இருக்க உலகத்தை எல்லாம் ஆட்சி படைச்சு கொண்டிருக்க கூடியதான் அம்மா நிச்சயமா அவங்களுக்கு கவனிப்பார். எப்ப எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டாங்கிற ஒரு தைரியம் இருக்கிறதுல அந்த தைரியம் வந்தாதான் மனுஷன் சேவமா இருக்க முடியும். ஏன் கஷ்டங்கள் எல்லோருக்கு தான் வரும். ஏன் வரும்? நீங்க வரவதே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஏதான் ரூபாபியாமேவ மனுஷிய லோகம் கர்மாஷ்டம் பண்ணி கர்ம வினையாகத்தானே கொடுத்திருக்கேன். அன்னைக்கு மந்திரப்ப பண்ணிட்டு இப்படி நான் அனுபவிக்க மாட்டேன். அப்படி அதே அன்னைக்கு பண்ணின புண்ணியத்துக்கு சுகம் வந்து அதை அனுபவிக்கிறதா? அப்ப அந்த துக்கம் வந்து நம்மளோட தாங்க முடியலையேங்கிறான். ஆமா தாங்க முடியல. ஏன் கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு, அதெல்லாம் தாங்க முடியலதா. ஆனால் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு அம்மா இருக்கா என்பதான ஒரு நினைப்போடு இருந்தேன். அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதற்காக இந்த ஸ்லோகங்கள் இப்படி 41 ஸ்லோகங்கள்னால அந்த சௌந்தர்ய பிரகரணத்தினுடைய முதல் பாகமாக்கு இதுவரைக்கும் நம்ம படித்ததான பாகத்துக்கு ஆனந்த அறிவு. இந்த சௌந்தர்ய அறிவிய சொல்லுவோம் ஆனந்த அறிவு. ஆனந்தோ பிரம்மா. ஆனந்த அறிவு ஆனந்தம்னு பிரம்மா. பிரம்மத்தை பற்றி சொல்றதுக்காக வந்தது. இது வரைக்கும் என்னது சுத்தமான பிரம்மத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்ததான பகுதிக்கு ஆனந்த லஹரி அப்படின்னு. ஆச்சாரியால் ஆனந்த லஹரின்னு வேற இன்னொரு பிரகடனை பண்ணியிருக்காங்க, அது வேற. ஆனா இந்த 41 ஸ்லோகத்துக்கு ஆனந்த லஹரி இருக்கு.